சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று ஒரு புதிய தலைப்பு. சித்தர்கள் நோய்கள் எப்படி நமக்கு வருகிறது என்பதை ஒரு சுருக்கமான ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிய நோய்கள் உணவு காரணங்கள், பல்வேறு புறச்சூழல் காரணங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்தை உங்களுக்கு உணர்த்தும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். 14 வேகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. சித்த மருத்துவர்களுக்கு இது நன்றாக தெரியும். 14 வேகம்னா என்ன? எளிமையானது, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சினிமா படத்தில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நமக்கு இயற்கையாக வரக்கூடிய தும்மல், இருமல், கொட்டாவி, இதெல்லாம் இயற்கையாக வர்றது. அதனுடைய இயற்கையான வழியில் விட்டுடுங்க, இதை புறக்காரணங்களுக்காக தடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த 14 வேகங்கள் பெயர்களை முதல்ல சொல்கிறேன். இதை தடுக்கிறதுனால என்னென்ன பெரிய பெரிய நோய்கள் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். என்ன சாதாரண விஷயம் இது, ஆனால் வரக்கூடிய நோய்கள் எவ்வளோ பெரியது என்பதை நீங்கள் உணரலாம். இந்த பாட்டை நம்ம பெருசாக சொல்லணுன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் நான் டைம் கருதி அதனோட விளக்கம் மட்டும் சொல்கிறேன். 14 வேக பெயர்கள் பகிர்ந்திட இவற்றை கேளாய் அப்படின்னு தொடங்குகிற ஒரு பாடல். அந்த 14 வேகங்கள் என்னன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இருமல், தும்மல், கண்ணீர், சிறுநீர், மலம், அப்புறம் பெருமூச்சு, அப்புறம் விந்து கட்டு, இந்த மாதிரி 14 வகைகளை நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல அந்த ஒவ்வொரு வாதம்னா வாயுனா என்ன? ஏப்பம் விடுறது, மலம் போகிற வழியில் போகிற இந்த காற்றை தடுக்கிறது. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாதத்தை தடைதான் செய்தால். அப்படின்னா என்னென்னா, இந்த காற்று போகிறது இல்லையா, நமக்கு மலம் வழியாக போகிறதோ மேல் வழியாக காற்று வர்றதையோ நம்ம தடுக்கிறதுனால குடல் வாயுக்கள், மார்பு வலி, நெஞ்சில், உணவு குழாயில் ஏற்படுற அமில தாக்குதல், இது எல்லாம் இந்த வாயுக்களை குறிப்பாக நம்ம தடுக்கிறது. ஒரு ஏப்பத்தை தடுக்கிறதோ இல்லை மலம் போகிற வழியில் போகிற அந்த மலம் அபான வாயுன்னு பேர், அதை தடுக்கிறதுனால பெரிய நோய்கள் வரதா சொல்கிறாங்க. அடுத்தது தும்மல். அந்த பாட்டு எப்படி தொடங்கும்னு பாருங்கள். தும்மலை தடைதான் செய்தால் தொகுத்திடும் தலைநோய் உண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தும்மலை நம்ம ஒரு நாகரிகம் கருதி தடுக்கிறதுனால சைனஸ், இந்த மூக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளங்களில் இந்த தண்ணி தேங்கி, அப்புறம் புருவத்துக்கு மேலே இருக்கிற பள்ளத்தில் சைனஸ் பள்ளங்களில் நீர் கோத்து சைனஸ் தலைவலி வர்றதாக அதில் ஒரு 7 நோய்களை சொல்கிறாங்க. ஆக தும்மலை நம்ம தடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் பொதுமக்களுக்கு சொல்லணும்னா, சில பேர் சமுதாயத்தில் கும்பலாக இருக்கிறாங்க, நம்ம கொட்டாவியை அப்படியே நிறுத்திடுறோம், தும்மலை அப்படியே நிறுத்திடுறோம், வர்ற கண்ணீரை நம்ம தடுத்துடுறோம். ஏதோ ஒரு ஆசன வாயில் வெளியே போகிற வழியில் ஒரு கேஸ் வருது, இது சமுதாய காரணங்கள் தடுத்துடுறோம். ஆக்சுவலாக இதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தையே சொல்கிறேன். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 14 வேகங்களை தடுக்கிறதுனால சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, விழியினில் வரக்கூடிய கண்ணீரை தடை செய்தால் இதய நோயே வருதுன்றாங்க. அதற்கான பாடல் என்ன பாருங்க, நமக்கு விழியினில் நீரடைக்கில் விதித்திடும் இருதய நோய் அப்படின்னு இருத்து நோயினே சொல்கிறாங்க. பாருங்கள், நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு கண்ணீர் தானே, அதை வர்றதை நிறுத்துறதுனால கண்ணுக்குள்ளேயே தண்ணி தங்கிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சித்தர் பாடல் என்ன சொல்லுதுன்னா, விழியினில் நீரடைக்கில் விதித்திடும் இருத்து ரோகம். இருத்து ரோகம்னா இதய நோய். ஸோ அப்போ பாருங்கள், சாதாரண கண்ணீரை தடுக்கிறதுனால இதய நோயே வருன்றாங்க. இதெல்லாம் தான் வித்தியாசமான கோணத்தில் உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். மொத்தத்தில் நமக்கு சில கடமைகள் இருக்குது. இந்த 14 வகையான வேகங்களை எக்காரணத்தை முன்னிட்டையும் யாருக்காகவும் நாம் தடுத்து நிறுத்தக்கூடாது. இயற்கையை தடுக்கிறதுனால பலவிதமான இயற்கை முரணான நோய்கள் வருன்றதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்புறம் மலம் போகிறத நம்ம நாகரிகம் கருதியோ இல்லை தொழில் காரணமாகவோ மலத்தை சரியான நேரத்தில் அந்த உணர்வு வரும்போது நம்ம மலத்தை வெளிப்படுத்துறதில்ல. நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம போயிட்டு மலத்தை கஷ்டப்படுத்திக்கிறோம். ஆனால் மலம் வர்ற உணர்வு வந்துட்டாலே நம்ம மலத்தை வெளிப்படுத்தணும். மலமதை அடக்கினாலே அப்படின்னு தொடங்குற பாடலில் மூலம், உடல் வாயு, இடுப்பு வலி, மூட்டு வலி அனைத்துமே இந்த மலத்தை தடுக்கிறதுனால வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலம் வரக்கூடிய அந்த உணர்வு இருக்கும்போதே அந்த மலத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி பசி, அது ஒரு வேகம். இந்த பசி என்னென்னா, பசிக்கிறப்ப சாப்பிடாம, பசிக்காமல் இருக்கிறப்ப நம்ம டைமுக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவோம், வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பசி வரும்போது சாப்பிடலைன்னா வயிற்றில் அமிலங்கள் தேங்கி குடல் புண்ணு, அல்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது இல்லாமல் ஏப்பம் வர்றது, எதுக்களிக்கிறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதனால்
பசி வர்ற நேரத்தில் பசிக்கிறதுக்கான சாப்பாடை கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற ஆட்டுக்கறியே செரிக்கிற அளவுக்கு குடலில் வந்து இந்த அமிலங்கள் இருக்குது. சப்போஸ் நாம் அந்த பசிக்கிற நேரத்தில் அந்த உணவை கொடுக்கலனா ஆட்டுக்கறியே செரிக்கிற அளவுக்கு உள்ள அமிலம் உங்கள் குடலை செரித்து விடும், அரித்து விடும். அதனால தான் வந்து வாமிட்டில் ரத்தம் வர்ற அளவுக்கு அல்சர் உருவாகிறது. அப்புறம் அது மாதிரி இருமல் வருது, அதையும் நாகரிகரை தடுக்கக்கூடாது. இந்த இருமலை தடுத்தால் 7 விதமான நோய்கள், அதில் குறிப்பாக தொண்டை கட்டு, நெஞ்சில் சளி கட்டுறது, பிறகு ஆஸ்துமா, அப்புறம் முக்கியமானது நமக்கு வாமிட் வருது. இது ஒரு வித்தியாசமானது. வாந்தியை தடுக்கிறத பற்றி பாட்டு எப்படி தொடங்குதுன்னா, சக்தியை அடக்கின கால் விதித்திடும் கருங்குட்டம் அரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாமிட்டை நிறுத்துறதுனால வயிற்றில் அமிலம் மட்டும்தான் தேங்குதுன்னு நினைக்கிறோம். அஜீரணமான உணவுகளை நாம் வாமிட் மூலமாக வெளியேற்றலைன்னா ரத்தத்தில் ஆன்டிஜன்கள் ஒவ்வாமை ஏற்படுத்தி உடம்புல அரிப்பு, தண்டிப்பு, பேய்ச்சொரின்னு பேர், அப்படியே தட்டையாக அப்படி சொரிஞ்சோம்னா அங்கங்கே அப்படியே பட்டையாக வீங்கும். இது என்னென்னா, வரக்கூடிய வாந்தியை தடுக்கிறதுனால நமக்கு மேலே அரிப்பு, தண்டிப்பு வர்றதாக சொல்கிறாங்க. அப்போ வாமிட்டை தடுக்கிறதுனால வரக்கூடிய அந்த ஸ்கின் அலர்ஜி நாம் தடுக்கப்படணும். அடுத்தது ஆண்களோ பெண்களோ, இப்போ ஆண்களுக்கு விந்து வரணுன்ற உணர்வு இருக்கும்போது, அதை நான் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அதை தடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ வந்து ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் மாதிரி ஒன்றுக்கு தடை ஏற்படுது. யூரின் போகிறதுல கஷ்டங்கள், மூட்டுக்கு மூட்டு வலி, இது வந்து நம்ம விந்து கட்டுறதுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யூரின் போகிறதுக்கு தடைகள் ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கும் வரக்கூடிய தீட்டை தள்ளி போடுற மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி போகிறதுனால கருப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி, நீர் கட்டி எல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த இயற்கையாக வரக்கூடிய மென்சஸை அதன் போக்கில் வர்றது. பிறகு எக்ஸஸாக இருக்கிறத வேணால் கட்டுப்படுத்தலாம். இயற்கையாக வர்றதை தள்ளி போடுற மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இல்லறத்தில் இருக்கிறவனுக்கான உணர்வுகள் சொல்கிறேன். அதுக்காக அவங்கவுங்கள இயற்கையின் வேகத்தில் மனம் போன போக்கில் வாழ சொல்லலை. ஒரு எஜெக்ஷன், நம்ம உடம்பை விட்டு ஒரு கழிவு வெளியேறணும்னு அது முடிவெடுக்கும்போது அதன் முடிவில் நாம் தலையிடாமல் அந்த இயற்கையின்படி நடந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த 14 வேகங்கள் என்பதை தொகுத்து நமக்கு முக்கியமாக சொல்கிறது. தலையில் இருக்கிற ஹோல்ஸ், கண், மூக்கு, வாய், காது, இந்த மாதிரியான ஹோல்ஸு, அதாவது துளைகளை கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு? நமக்கு நவதுவாரங்கள் படைச்சிருக்காரு. இது வந்து அந்த நவதுவாரங்கள் வழியாக இந்த கழிவுகளை இயற்கையே வெளியேற்றுது. ஒரு இருமலாவோ, தும்மலாவோ, ஒரு கண்ணீராவோ, நமக்கு யூரின் சிறுநீராகவோ, மலமாகவோ, வேர்வையாகவோ, விந்தாகவோ, மென்சஸாகவோ, இந்த 14 வேகங்களை நாம் தடுப்பதனால் சாதாரணமான நிகழ்வு இந்த இயற்கை வேகங்கள். ஆனால் அதை தடுப்பதனால் மிகப்பெரிய இதய நோய் உள்பட நமக்கு வருது. கண்டிப்பாக இயற்கைக்கு முரணாக நாம் வாழக்கூடாது.